பேசக்கூடாது. முள்ளு மல்லி, குழம்புக்கு போட்ட முள்ளு மல்லி, அதிமதுரம், மிளகு, ஓமம், கருஞ்சீரகம், சித்தரத்தை, பெருங்காயம், சுக்கு, திப்பிலி, இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு முள்ளு மல்லி 250 கிராம், அதிமதுரம் 150 கிராம், மிளகு 50 கிராம், ஓமம் 25 கிராம், கருஞ்சீரகம் 15 கிராம், பெருங்காயம் 10 கிராம், சுக்கு 20 கிராம், திப்பிலி 5 கிராம், சித்தரத்தை 150 கிராம். இது எல்லாத்தையும் வெயில வச்சுக்கிடணும். வெயில வச்சு லேசாக சூடு பறக்க வறுத்துக்கிடணும். அப்போ தான் அந்த பச்சை வடை போகும். சிலவங்களுக்கு அது ஒத்துக்கிடாது. சுக்கு காட்டமாக இருக்கும், மிளகு காட்டமாக இருக்கும், ஓம காட்டமாக இருக்கும்னு நினைப்பாங்க. அது அல்சர் உள்ளவங்க. அதனால எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னா, அல்சர் எதுவும் வராமல் இருக்கணும், நல்லா சாப்பிடணும்னா நல்லா சட்டியில் போட்டு லேசாக சூடு வர்ற தண்ணிக்கும் வறுத்துக்கிட்டு நல்லா காய வச்சு மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சளி, ஆஸ்மா, இழப்பு, நாள்பட்ட சளி, நுரையீரல் சளி, வாய்வு தொல்லை, மாந்தம், புளிப்பு, இந்த பெருங்காயம்னா சேர்க்குறது அதுக்கு தான். புளிப்பு, மாந்தம், எல்லாத்துக்குமே பித்தம் எல்லாமே இதில் தணிக்கும். இதில் நீங்கள் துளசியை கூட வறுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். இதோடையே போட்டு நுணுக்கிக்கலாம். நல்லா காய வைக்கணும். கழுவி துளசியையும் கழுவி நல்லா காய வச்சு இதோட போட்டு நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் இதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா 1 டம்ளரை போட்டு குடிங்க. அதாவது இது சுகர் வேண்டான்றவங்க சுகர் இல்லாமல் வெந்நியில் போட்டு குடிக்கலாம். நல்லா வத்த வச்சு குடித்தாதான் அதில் உள்ள காட்டை எல்லாம் இறங்கி முழு நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி கருப்பட்டி வேணும் அப்படிங்கிறவங்க கருப்பட்டி கொதிக்க வச்சு அதே 2 டம்ளர் போட்டு 1 டம்ளரை கொதிக்க வச்சு குடித்தோம்னா நல்லா நிவாரணம் வரும். மூச்சு விடுறதுக்கு சுவாசிக்கலாம். நல்லா நமக்கே ஒரு ப்ரீத்திங் நல்லா கிடைக்கும். நமக்கே தெரியும் வாய்வு, கேஸ் டபுள், நாள்பட்ட பெயின், வாயுனால் அங்கங்கே பெயின் வரும்ல, அந்த பெயின்கள் எல்லாமே தீரும். ஆனால் உடனே கிளியர் ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிறது தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். உடனே கிளியர் ஆகிறது நிரந்தர தீர்வு கிடைக்காது. அதனால் எல்லாருக்கும் இது உபயோகமானது, நல்ல மருந்து. எல்லாருக்கும் சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னும் 4 பேருக்கு சொல்லுங்கள். எல்லாருமே மக்கள் எல்லாருமே நல்லபடியாக ஷேர் பண்ணிக்கிறட்டும். நன்றி, வணக்கம்.